நம்மள பெரும்பாலான பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கீரையை கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க கீரை அப்படின்னு சொன்னாலே, கீரையா எனக்கு வேணாம், எனக்கு ஸ்நாக்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் கீரையை கொடுக்க சொல்றதுக்கு காரணம், கீரையில நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிறது தான். அதுலயும் முக்கியமா சிறுகீரையே சொல்லலாங்க. பேரு தான் சிறுகீரை, ஆனா பலன்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இதுல இரும்பு சத்து, கால்சியம், 90% நீர் சத்து, புரோட்டீன், கொழுப்பு, தாது உப்பு, மாவுச்சத்து, பாஸ்பரஸ், நார் சத்துன்னு இவ்வளவு சத்துக்கள் அடங்கியிருக்கு. முக்கியமா விட்டமின் சத்து இருக்கு இல்லையா, அதுல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இந்த மூணுமே கரெக்டான லெவல்ல இருக்காம். மேலும் சிறுகீரையில என்ன ஸ்பெஷல் இருக்கு, இது எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் வளர்ச்சிக்கு இந்த கீரை ரொம்பவே உதவியா இருக்குங்க. ஸோ தினமும் இந்த கீரையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம சிறுகீரை பசி இல்லாத குழந்தைங்களுக்கு பசி உண்டாக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்காம். இந்த சிறுகீரையில் நார்ச்சத்து இருக்குன்னு சொன்னாலையா, அதனால சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா பிரசவித்த பெண்களுக்கு சிறுகீரை ஒரு ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. இந்த சிறுகீரையோட தனி சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுண்ணாம்பு சத்துக்களும் கொழுப்பு சத்துக்களும் இருக்கு. இது நம்மளோட கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். கூடவே நம்ம நுரையீரல் வியாதியை குணமாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாய் தொல்லையால கஷ்டப்படுறவங்க தினமும் சிறுகீரையை உணவுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். சொல்லப்போனா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுகீரை மலச்சிக்கல் ஏற்படாம பாதுகாக்கும். வாத நோய் இருக்கிறவங்க சிறுகீரையை சமைச்சு சாப்பிடும்போது அதோட கொஞ்சமா இஞ்சி, சீரகம், சோம்பு, வெள்ளை பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நாளடைவில் இந்த பிரச்சனையே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காசநோய் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. இந்த சிறுகீரையை உணவில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க புரதச்சத்துக்கள் உங்களோட ரத்தத்தில் இருக்க தொற்றுக்களை அழிச்சு ரத்த சோகையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். சிறுகீரை நம்மளோட கண் குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்குங்க. ஸோ சிறுகீரையை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியே போட தேவையில்ல, இதுவே கண் பார்வை திறனை அதிகரிச்சிடும். குறிப்பா இந்த கீரையோட மிளகு சேர்த்து கொஞ்சமா சூப்பை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சர்ம அலர்ஜியா இருந்தாலும் அது சீக்கிரமா குணமாகும். இந்த கீரையில எவ்வளோ ஸ்பெஷல் இருந்தாலும் சிறுகீரை சூடுங்கிறதுனால குளிர்ச்சி தன்மையான காய்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்தியத்திற்கு இந்த கீரை ஆகாதுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா சிறுகீரை எந்தவித மருந்துகளோட வீரியத்தையும் குறைச்சிடுமா. அண்ட் லாஸ்டா பித்த உடல்காரங்க, அதிக உடல் வெப்பம் கொண்டவங்க எல்லாம் இந்த கீரை அதிகமா சாப்பிடாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலுக்கு காய்கறி பழங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி கீரைகளும் ரொம்ப ஒரு முக்கியமான உணவு தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கீரை ரொம்ப பிடிக்குதோ அதை உணவில் சேர்த்து தாராளமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.